Good evening friends. இன்னைக்கு நம்ம chapter 1 electrostaticsல உள்ள book back problem exercise 1.16 solve பண்ண போறோம். Careful measurement of electric field at the surface of a black box indicates that net outward flux through the surface of the box is 8 into 10 power 3 Newton meter square by Coulomb. What is the net charge inside the box? If the net outward flux through the surface of the box were 0, could you conclude that there were no charges inside the box? Why or why not? இதில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் 8 into 10 power 3 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும். இதை வச்சு நெட் சார்ஜ் இன்சைட் த பாக்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் வந்து ஜீரோனா பாக்ஸ்குள்ளே சார்ஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் வந்து 8 into 10 power 3 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும். அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறாங்க. காஸ்லா வந்து நெட் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலன் நாட். ஸோ சார்ஜ் என்க்ளோஸ்ட் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு ஃப்ளக்ஸ் நெட் ஃப்ளக்ஸையும் எப்சிலன் நாட்டையும் நம்ம ஒரு சைடு கொண்டு போனோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ 8 into 10 power 3 யூனிட்ஸோடைய சால்வ் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் இன்டூ எப்சிலன் நாட்டோட வேல்யூ வந்து 8.854 into 10 power minus 12. அதனோட யூனிட் வந்து கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். 8.854 மல்டிப்ளை பண்ணால் 70.832. 10 power 3யும் 10 power minus 12யும் மல்டிப்ளை பண்ணால் 10 power 3 minus 12 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும். கூலம் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்லாம் கேன்சல் பண்ணால் ஒரு கூலும் மட்டும் கிடைக்கும். எப்படி நமக்கு தெரியும் சார்ஜோட யூனிட் வந்து கூலும் அப்படின்றது? ஸோ 70.832 into 10 power minus 9 கூலும். அதில் 10 மட்டும் வெளியே எடுத்துட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். 7.0832 into 10 power minus 8 கூலும். சார்ஜ் என்க்ளோஸ்ட் அப்படின்றது ஒரு பாக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸ் உடைய அல்ஜிப்ரைக் சம் தான் நம்ம வந்து சார்ஜ் என்க்ளோஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இஃப் நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் த்ரூ த சர்ஃபேஸ் ஆஃப் த பாக்ஸ் வேர் 0, வில் தேர் பி சார்ஜஸ் இன்சைட் த பாக்ஸ்? இருக்குமா இருக்காதா அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் லா நெட் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலன் நாட். ஸோ நெட் ஃப்ளக்ஸ் வந்து ஜீரோனா சார்ஜ் என்க்ளோஸ்ட் வந்து ஜீரோ. சார்ஜ் என்க்ளோஸ்ட் தான் ஜீரோ. சார்ஜ் என்க்ளோஸ்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும்? இது வந்து அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த சார்ஜஸ் இன்சைட் த பாக்ஸ். சார்ஜ் என்க்ளோஸ்ட்ன்றது ஜீரோன்றதுனால இட் டஸ் நாட் மீன் தட் தேர் ஆர் நோ சார்ஜஸ் என்க்ளோஸ்ட். உள்ள சார்ஜஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய சார்ஜஸ் உடைய அல்ஜிப்ரிக் சம் ஜீரோ. அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு, அதில் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னா ரெண்டோட அல்ஜிப்ரிக் சம் வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ நம்ம அப்போ என்ன சொல்லுவோம்? Algebraic sum of all charges is enclosed is 0. So net charge enclosed is 0. So net flux 0வா இருந்தாலுமே there may or may not be charges inside the box. என்ன சொல்லலாம்னா நம்ம net charge enclosed is 0ன்னு சொல்லலாம். அந்த இடத்துல நெட் அப்படின்ற வார்த்தை தான் முக்கியம். நெட் சார்ஜ்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து கேன்சல் பண்ணி பண்ணுறது. ஸோ there may be charges inside the box but the net charge enclosed is 0. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.17 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தடுமாறிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.